காரசாரமா இருந்தாதான் உள்ள இறங்கும். ஆனா இந்த குழம்பு வந்து எங்க அம்மா தவிர மீதி எல்லாரும் சாப்பிடுவாங்க வீட்டுல. எல்இடில வந்து சில பிக்சர்ஸ் வருது, அதுக்கான மெமரிஸ் வந்து நீங்க எங்க கூட ஷேர் பண்ணணும். சாந்தனோட பர்த்டே நேத்திக்கு, சாந்தனு பர்த்டே. யாரோட பர்த்டே இருந்தாலும் அவன் தான் மாலை போடுவான். ஆனா இது அவனோட பர்த்டே தான். படத்துல வந்து சார் எந்த கெட்டப்ல இருக்காரோ உடனே அந்த காஸ்டியூம் வேணும். போலீஸ் மேன்னா போலீஸ் ட்ரெஸ் வேணும், அந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் வேணும். அதே மாதிரி கமல் சார் படம் அபூர்வ சகோதரர்கள் வந்ததுல அதுல வந்து அந்த புலி ட்ரெஸ் எல்லாமே ட்ரெஸ் நான் தேய்ச்சி கொடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் இருக்கு. ஆமாமா. இந்த போட்டோ டைம்ல நம்ம சரண்யா ஏன் மிஸ்ஸிங்? மேபி she was sleeping. ஓகே, நெக்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ். யார் இந்த அழகி? என்ன ரசிச்சிட்டு இருக்கீங்க உங்க போட்டோவே? எனக்கு புரியலையே. ஒரு டால் மாதிரியே இருப்பா, அதனால வித்தியாசமா அவளுக்கு ஏதாவது ட்ரெஸ் பண்ணி போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆமா ஆமா, அப்படித்தான் இருக்காங்க, டால் மாதிரி தான் இருக்காங்க. அந்த டேஸ்ல வந்து இவ ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பவ. ஆமா, ஸ்கூல்ல வந்து லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸ் நடந்துட்டு இருந்தது. சோ பக்கத்துல பார்த்தா இன்னொரு குழந்தையோட லெமன் விழுந்துச்சு. வெயிட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லெமன் எடுத்து கொடுத்து கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கடைசியில நடந்து வரா. ஐயோ, that's so nice. ஓ நைஸ். ஓகே, அடுத்த போட்டோ பார்க்கலாமா? This is our 80s gang. ஓ, எல்லாருமே என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, 80s எங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. சரி, இந்த கேங்ல வந்து ஒரு ஃபுட்டி, ஒரு நல்ல சமைக்கிற குக்கு, ஒரு நாட்டி, 3 பேர் சொல்லுங்க. குஷ்பு, சுஜாதா ரெண்டு பேருமே சூப்பர்பா சமைப்பாங்க. ஆக்சுவலி எல்லாருமே நல்லா சமைப்பாங்க. உங்களை தவிர எல்லாரும் சமைப்பாங்க. லிசன், இப்போ நான் இன்னைக்கு பண்ண மாதிரி எனக்கு நிறைய சிம்பிளான டிஷ்ஷஸ் தெரியும். சரி, சாரி டு சே திஸ். ஓகே, யார் நாட்டி? நாட்டினா ஐ வில் சே லிசி. பயங்கர நாட்டி அவங்க. ஆமாமா, பயங்கர ஜாலி டைப். நீங்களும் சுஹாசினி மேமும் பயங்கர க்ளோஸ் இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு பிடிக்கும்? ஆக்சுவலி எனக்கு இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் பர்சன் தெரிஞ்சது சுஹாசினி தான். நான் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்கள பாம்பேல மீட் பண்ணேன். ஆமா, அதுக்கப்புறம் வந்து இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட் வந்து தமிழ் பட ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு தான் வந்தேன். நான் ஸ்கூல்ல இருக்கும்போது அப்போ அவங்க வீட்டுக்கு தான் நான் போனேன். நான் அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஓகே, அடுத்த லாஸ்ட் போட்டோ ப்ளீஸ். ஏதோ முந்தானி முடிச்சு. இது சேச்சியானோ? இதே போட்டீங்க. சுஜிதா, அந்த குழந்தை சுஜிதா. அது அந்த குழந்தை படத்துல. ஆமா, படத்துல வேற யாரையோ மாதிரி இருக்கா. ஆக்சுவலி எங்க அண்ணா தான் இதுல நடிச்சிருக்காங்க. சுரேஷ் ஏட்டா தான் இந்த படத்துல செலக்ட் ஆனாங்க. கோபிச்செட்டிப்பாளையம்ல 48 days ஷூட். அப்போ அம்மா, நான் அப்பதானே பிறந்து கை குழந்தை தானே, ஸோ அம்மா கூட்டிட்டு போகும்போது சுரேஷ் ஏட்டா கிட்ட வந்து சொல்லுவாங்களே, ஏ உன் தங்கச்சி மாதிரி ஒரு பையன் வேணும்டா, எனக்கு உன் தங்கச்சி மாதிரி ஒரு பையன் வேணும்டான்னு ஒரு குழந்தைய தேடிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து எங்க அண்ணா கிட்ட வந்து கேட்டாரே, உன் தங்கச்சி நடிக்க விடுறியாடா அப்படின்னு கேட்டாராமா. எங்க அண்ணாக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு, எங்க அம்மாக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து நான் வந்து ஒரு ஆண் குழந்தையா நடிக்க போனேன். அதுல ஒரு முக்கியமான சீன் என்ன தெரியுமா? சார் சமைச்சிட்டு இருப்பாரு, கீழே மண்ணில் தான். அதுதான் ஹைலைட். எதுக்காக ஆண் குழந்தைய தேடினாங்கன்னா, இந்த குழந்தை ஒண்ணுக்கு போகும், சுசு போயிடும். அப்ப இவர் சமைச்சிட்டே இருக்கும்போது அந்த காய்கறியில ஃபுல்லா சுசு வந்துடும். அந்த காய்கறி அப்படியே எடுத்து போட்டு சமைப்பாரு. அப்புறம் கேளு, அது சாப்பிட்டா உப்பு கரெக்டா இருக்கு. சீரியஸா அந்த சீனை வந்து தமிழ்நாடு மக்களே என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த அதுல வந்து குழந்தைய தாண்டுற மாதிரி ஒரு சீன் இருந்தது. அதுக்காக அது ரொம்ப குழந்தைய தாண்டிட்டேன்னு சாருக்கு ரொம்ப ஃபீலிங். அப்புறம் உட்காந்து மண் சோறு சாப்பிட்டாரு. ஏன்னா அது ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. குழந்தைய தாண்டினோம், அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் எவ்வளவு ஃபீலிங்கா இருந்திருக்கும் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அங்க கோயில் வாசல்ல உட்காந்து மண்ணில் அந்த ஃப்ளோர்ல இருந்து அப்படியே ஆமா மண்ணுல சாப்பாடு போட்டு தட்டு இல்லாம. இது ஒரு வேண்டுதல், இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது.